வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் தட்டுப்பாடு பாதி வழிதான் வரலாம். அர்ச்சுனா எம்பி நாடாளுமன்றில் ஆதங்கம். மதுவிரத்தில் முரண்பாடு, மைத்துனரால் தாக்கப்பட்டவர் உயிரிழப்பு. QR குறியீட்டை பதிவு செய்ய முடியாதவர்களுக்கு தீர்வு, அரசாங்கத்தின் அறிவிப்பு வெளியானது. ஜாழ் பல்கலை கருப்பு கொடி விவகாரம், மாணவர்கள் மூவருக்கு காவல்துறை அழைப்பாணை. ஜாலில் இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிர் மாய்ப்பு. லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறிய கோட்டாபய ராஜபக்ஷ. மின்வெட்டு குறித்து விசேட அறிவிப்பு. பாடசாலைக்கு புதிய கட்டுப்பாடுகள், கல்வி அமைச்சு வெளியிட்ட அறிவிப்பு. மட்டுப்படுத்தப்படும் பொது போக்குவரத்து அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். வெளி மாவட்டங்களில் இருந்து நாடாளுமன்ற அமர்வுகளில் கலந்து கொள்ள வரும் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் 15 லிட்டர் எரிபொருள் ஒதுக்கீடு போதுமானதாக இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் உரையாற்றிய அவர், யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பு வருவதற்கு தமக்கு வரும் 15 லிட்டர் பெட்ரோல் மாத்திரமே வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார். இந்த எரிபொருள் ஒதுக்கீட்டை வைத்துக் கொண்டு நான் இடையில் அனுராதபுரத்தில் தங்கியிருந்துவிட்டு அடுத்த வாரமே கொழும்புக்கு வர வேண்டிய நிலை ஏற்படும் என அர்ச்சுனா எம்பி சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன குறித்து இந்த விடயம் நாடாளுமன்ற செயலாளர் நாயகத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அதற்கான பதில் கிடைத்தவுடன் சபைக்கு அறிவிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். அதேவேளை நாட்டில் தற்போது நிலவும் சூழ்நிலை காரணமாக நாடாளுமன்றம் நாளைய தினம் கூடாது என நாடாளுமன்ற அலுவல்கள் பற்றிய குழு முடிவு செய்துள்ளது. சூரியவெவ அந்தரவேவ உஸ்கல பகுதியில் உள்ள வீடொன்றில் நேற்றைய தினமிரவு நடைபெற்ற மது விருந்தின் போது ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறின் காரணமாகவே கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த நபர் நேற்றைய தினமிரவு அவரது சகோதரியின் வீட்டுக்கு சென்றபோது அவரது மைத்துனருடன் மது அருந்தியுள்ளார். இதன்போது பழைய பகையொன்றின் காரணமாக இருவருக்கும் இடையில் முரண்பாடு எழுந்துள்ளது. கணவருக்கும் சகோதரருக்கும் இடையிலான வாக்குவாதத்தை தீர்க்க சந்தேக நபரின் மனைவி முயன்றபோது மனைவியை தாக்கிய நிலையில் அவர் சுயநினைவிழந்து தரையில் விழுந்துள்ளார். தொடர்ந்து அவர் தனது மைத்துனரையும் தாக்கியுள்ளதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. தாக்குதலில் படுகாயமடைந்தவர் சூரியவெவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் அப்பகுதியில் தப்பிச் சென்றுள்ள நிலையில் அவரை பிடிப்பதற்கான சிறப்பு நடவடிக்கை ஒன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. எரிபொருள் QR அமைப்பில் நிலவிய தொழில்நுட்ப சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு 5.1 மில்லியனுக்கும் அதிகமான வாகனங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் எரங்க வீரரத்ன அறிவித்துள்ளார். இந்த அமைப்பின் 95% தொழில்நுட்ப சிக்கல்கள் தீர்க்கப்பட்டு பயனர்களுக்கு தடையற்றானகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். இன்றைய தினம் காலை 9 மணிக்கடையிலான நிலவரப்படி இதற்கு முன்னர் பதிவு செய்யப்படாத 4,39,997 வாகனங்கள் குறித்து இந்த அமைப்பில் இணைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது சுமார் 5,94,566 பயனர்கள் குறித்து இந்த QR குறியீட்டு அமைப்பை பயன்படுத்தி வருகின்றனர் எனவும் இவை எரிபொருள் பயன்பாட்டில் ஒரு சீரான அதிகரிப்பை பிரதிபலிக்கின்றதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி வாகனங்களின் முந்தைய உரிமையாளர்கள் தங்கள் கணக்குகளில் இருந்த அந்த வாகனங்களை இலகுவாக அகற்ற முடியும். கூடுதலாக எரிபொருள் நிலைய ஊழியர்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கான QR குறியீடு அமைப்பு குறித்து பயிற்சி திட்டங்கள் தற்போது சுமூகமான செயற்பாடுகளை உறுதி செய்வதற்காக நடந்து வருகின்றன. எரிபொருள் பற்றாக்குறை குறித்து தேவையற்ற பீதியை பரப்புவ அல்லது அமைப்பு குறித்து தவறான தகவல்களை உருவாக்க வேண்டாம் என்று பிரதியமைச்சர் வீரரத்ன பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார். அரசாங்கத்தினால் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள இந்த QR திட்டத்தின் பயன்பாட்டை திறம்பட முன்னெடுப்பதற்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் இலங்கை தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடியேற்றப்பட்ட விவகாரம் தொடர்பாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 3 பேரை யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறை அலுவலகத்தில் விசாரணைக்கு முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுத்துள்ளது. யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர், கலைப்பீட மாணவர் ஒன்றிய தலைவர் உள்ளிட்ட 3 மாணவர்களிடம் வாக்குமூலம் சேகரிப்பதற்காக யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால்
பல்கலைக்கழக பதிவாளர் எழுத்து மூலம் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் நடந்தபோது எடுக்கப்பட்ட புகைப்பட ஆதாரங்கள் மற்றும் காணொலி காட்சிகள் சகிதம் பல்கலைக்கழகத்துக்கு அண்மையில் சென்ற காவல்துறை அதிகாரிகள் குறித்த விவகாரம் தொடர்பாக பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடம் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வாக்குமூலங்களை பதிவு செய்தனர். இந்நிலையில் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகளை வாக்குமூலம் சேகரிக்க காவல் நிலையத்தில் அழைத்துள்ளமையினால் மாணவர்கள் கைது செய்யப்படலாம் என்ற அச்சம் மாணவர்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜாலில் கடன் தொல்லை காரணமாக இளைஞர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. பட்டினசபை வீதி சங்கானை பகுதியைச் சேர்ந்த 22 வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். இவ்வாறு உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்ட நிலையில் உடற்கூற்று பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் காலை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அங்கிருந்து வெளியேறியுள்ளார். முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்று தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்டிருந்த அவர் அங்கு சுமார் 2.5 மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறியுள்ளார். இந்நிலையில் இதுகுறித்து நடைபெற்று வந்த விசாரணை ஒன்றுக்காக வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் அந்த ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி வழங்கிய கடிதங்கள் கொழும்பு கரையில் உள்ள ஒரு வளாகத்தில் பல தனிநபர்கள் சட்டவிரோதமாக வீடுகளை பெற அனுமதித்ததாக கூறப்படுகின்றது. இதற்கு முன்னர் பிப்ரவரி 12ஆம் தேதி கோட்டாபய ராஜபக்ஷவை லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தாம் சிங்கப்பூரில் இருப்பதாக எழுத்து மூலம் அறிவித்திருந்தார். இதனை அடுத்து இன்றைய தினம் முன்னிலையாகுமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியை முன்னிட்டு இதுவரை மின்வெட்டு எதுவும் செய்யப்படவில்லை என்றாலும் எதிர்காலத்தில் மின்வெட்டு செய்யப்பட வாய்ப்புள்ளது என்று எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியுள்ளார். நிலையான ஆணை 27.2 கீழ் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்படுமா என்பது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்நிலையில் பதிலளித்த அமைச்சர், நாங்கள் 1 மணி நேரத்திற்கு மின்வெட்டு இல்லாமல் தொடர்வோம், ஆனால் மின்வெட்டுக்கு மற்றொரு நேரம் வரலாம் என்று கூறியுள்ளார். பாடசாலைகளின் தினசரி நிர்வாகம் மற்றும் கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளில் கல்வி அமைச்சு சில மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் நிலவும் எரிபொருள் நெருக்கடியை கருத்திற்கொண்டு எரிசக்தியை சிக்கனமாக பயன்படுத்துவதற்காக குறித்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சின் செயலாளர் நாளக்க கலுவைவின் கையொப்பத்துடன் இது தொடர்பான முக்கிய அறிவுறுத்தல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி பாடசாலை மாணவர்களின் பங்கேற்புடன் ஏற்கனவே திட்டமிடப்பட்டிருந்த கல்வி சுற்றுலாக்கள் மற்றும் எதிர்காலத்தில் திட்டமிடப்படவுள்ள அனைத்து சுற்றுலாக்களும் மறு அறிவித்தல் வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட வேண்டும். பாடசாலைகளில் நடத்தப்படும் விழாக்கள் அல்லது நிகழ்ச்சிகளின் போது எரிபொருள் பாவனையை கட்டுப்படுத்துமாறு அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக அதிகளவில் எரிபொருள் செலவாகும் வாகன பேரணிகள் போன்றவற்றை நடைமுறைப்படுத்துவது தற்காலிகமாக தடை செய்யப்பட்டுள்ளது. அதே நேரம் பாடத்திட்டங்களை முடிப்பதற்கான காலம் குறைவாக இருப்பதால் பாடசாலை நேரத்தை விழாக்கள் அல்லது வெளிநிறுவனங்களின் நிகழ்ச்சிக்காக பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு கோரப்பட்டுள்ளது. இதேவேளை தற்போது நிலவும் சூழ்நிலையால் பாடசாலைகள் வாரத்திற்கு 4 நாட்கள் மட்டுமே இயங்கும். மீண்டும் அறிவிக்கும் வரை ஒவ்வொரு புதன்களையும் பாடசாலை விடுமுறை தினமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. புதன்கிழமைகளில் மாணவர்கள் வீட்டில் இருந்தபடியே சுய கற்றல் செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கான மேலதிக பயிற்சிகள் மற்றும் வழிகாட்டல்களை வழங்கிய அதிபர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த கட்டுப்பாடுகள் இன்றைய தினம் முதல் நடைமுறைக்கு வருவதுடன் நிலைமை சீரடைந்ததும் பாடசாலைகளை வழமை போல நடத்துவது குறித்த மேலதிக அறிவுறுத்தல்கள் வழங்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. தற்போது நிலவி வரும் எரிபொருள் நெருக்கடி கட்டுக்குள் வரும் வரை நாளை முதல் ஒவ்வொரு புதன்களையும் கட்டுப்பாடுகளுடன் பொது போக்குவரத்து சேவைகளை இயக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. அமைச்சரவை முடிவுகளை அறிவிப்பதற்காக நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பங்கேற்ற போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதீச இதனை தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் தற்போது நிலவி வரும் எரிபொருள் நெருக்கடிக்கு மத்தியில் புதன்கிழமையை அரசு விடுமுறையாக அறிவித்ததற்கான முடிவை அமைச்சர் விளக்கியுள்ளார். விடுமுறையை தேர்ந்தெடுப்பதில் பல முன்மொழிவுகள் பரிசீலிக்கப்பட்டதாக கூறிய அவர், வெள்ளி முதல் ஞாயிறு வரை 3 நாள் விடுமுறை அளிப்பது அரசாங்க அலுவலகங்களின் செயற்பாடுகளையும் பொருளாதார நடவடிக்கைகளையும் சீர்குலைக்கக்கூடும் என்பதை கருத்திற்கொண்டு அந்த விருப்பம் நிராகரிக்கப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்கு பதிலாக புதன்கிழமையை விடுமுறையாக அறிவிப்பதன் மூலம் அரசாங்க அலுவலகங்கள் திங்கள் மற்றும் செவ்வாய், அத்துடன் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளிலும்
செயற்பட முடியும் மற்றும் பொதுச் சேவைகளை முழுமையாக நிறுத்தாமல் பராமரிக்க முடியும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழலால் ஏற்பட்ட எரிபொருள் விநியோக பிரச்சினைக்கு ஒரு தற்காலிக தீர்வாக இந்த முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அரசாங்க அலுவலகங்கள் திறந்திருக்கும் நாட்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்துவதன் மூலம் தற்போதுள்ள எரிபொருள் இருப்புகளை சிப்பனமாக பயன்படுத்துவதும் வரவிருக்கும் நிச்சயமற்ற நிலைக்கு தயாராவதுமே இதன் நோக்கம் என தெரிவிக்கப்படுகின்றது.